ரஷ்யாவோட மிக சிறந்த போர் விமானங்களான Su-35, Su-57 இந்த ரெண்டு ரஷ்ய விமானங்களும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் அண்ட் டெட்லி ஏர்கிராஃப்ட். இது ரெண்டும் என்னதான் 4th and 5th ஜென்ரேஷனாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஜெட் என்ஜினை பயன்படுத்துது. Su-57 முந்தைய மாடல் பயன்படுத்துகிற என்ஜினும் Su-35 என்ஜினும் ஒன்று தான். இதுக்கு அடுத்து உருவாக்கப்பட போகிற Su-57 மட்டும்தான் அட்வான்ஸ்டு சாட்டனோட என்ஜினை போட போகிறாங்க. இப்போது ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட டிப்ளமேட்டிக் மீட்டிங்கில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த Su-57லையும் Su-35லையும் பயன்படுத்தின அந்த என்ஜினை இந்தியாவுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வழங்குகிறோம், நீங்கள் உள்நாட்டில் இந்த என்ஜின்ஸையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் ஒன்று பிச் பண்ணுறாங்க. இந்த டீலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேணாம்னு சொல்லிடுறோம். என்னடா சொல்கிற, நம்மளே ஏற்கனவே என்ஜின் பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு டீலை நம்ம ஏன் விடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அக்கா தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த டீலை முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவோட என்ஜினை எதுக்கு நமக்கு பிச் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சூப்பர் சுகாய் அப்படின்ற ப்ரோக்ராமில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த சூப்பர் சுகாய்க்கு அடியில் சுகாய் Su-30 MKIஸை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். உள்நாட்டில் உருவாக்கின ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸு, ரேடாரு, சென்சர்ஸ்ன்னு சொல்லி அந்த விமானத்தை ஒரு இண்டிஜினியஸ் விமானமாக மாற்ற போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரிலனா சொல்லிக்கிறேன், இந்த சுகாய் விமானத்தை நம்ம உள்நாட்டில் லைசன்ஸில் உருவாக்கிட்டு இருக்கோம். என்ஜினாக இருக்கட்டும், ஏர் ஃப்ரேமாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான் உருவாக்குறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சென்சர்ஸையும் நம்ம உள்நாட்டிலே உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேஜஸ் விமானத்தை விட அதிகமான இண்டிஜினியஸ் கண்டென்ட் இந்த சுகாய் Su-30 MKயில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமில் வேலை செய்ய போகிறோம் இறங்கி. இப்போது இந்த சூப்பர் சுகாய்க்கு தான் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அப்கிரேடட் வேரியண்ட்டான இந்த குறிப்பிட்ட என்ஜினை கொடுக்குறாங்க. அதோட பேர் AL-41F1S. இந்த என்ஜின் தான் Su-35லையும் முந்தைய ஜென்ரேஷனான Su-57லையும் பயன்படுத்துறது. இப்போது இந்த என்ஜினை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பழைய என்ஜினோட சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி இம்ப்ரூவ்டு த்ரஸ்ட்டோடு நாங்கள் இந்த என்ஜினை கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் உங்களோட சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய லெவலில் அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு ரஷ்யன்ஸ் பிச் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ தூரம் பழைய என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப இதில் த்ரஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 kN அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது பழைய என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் பழைய என்ஜினில் இருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகளையும் இதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தருணத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏன் இந்த என்ஜின் டீலை மறுக்கணும் அப்படின்றத முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். நம்ம உள்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் சுகாய்ஸுக்கும் சரி, சுகாய் ப்ரோக்ராமுக்கும் சரி என்ஜின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். சுகாயை பொறுத்த வரைக்கும் 1000 மணி நேரங்கள் மட்டும்தான் ஒரு என்ஜினால் தரமாக வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறமா அந்த என்ஜினை நம்ம பிரித்து வேலை பார்க்கணும். சில சமயங்களில் அதை ரீப்ளேஸ் கூட பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே உள்நாட்டில் என்ஜின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ சுகாய் Su-30 MKSல பயன்படுத்தக்கூடிய என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா AL-31FP அப்படின்ற என்ஜின் தான். இந்த என்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய த்ரஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 122 kN. ரஷ்யன்ஸ் கொடுக்குறதா சொல்கிற என்ஜின் 142 kN. இப்போ இந்த என்ஜின் த்ரஸ்ட் என்ன தான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸோட புவர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. ரஷ்யன்ஸோட மேனுஃபேக்சரிங் அந்த ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க ஃபாலோ பண்ணுற சில ப்ராக்டிசஸ் தான். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரஷ்யன்ஸுக்கு பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த பட்ஜெட் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுற மிலிட்டரி ஆசெட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் லைன்ஸில் சில காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் தான் இதை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த காம்ப்ரமைசஸ்னால இவங்க தயாரிக்கிற காம்பனன்ட்ஸ் அன்ரிலையபிளாக மாறும், அது அதிகமாக செலவு வைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த என்ஜினை நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், டீப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கொடுக்குறாங்க. அது மூலமாக இந்த என்ஜினை நம்ம கொடுக்குறப்ப நம்ம ப்ரொடக்ஷன் லைனில் வச்சு இந்த என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப இதில் இருக்கிற சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்டறிகிறோம். ப்ரொடக்ஷன் லைன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, இந்த ப்ராப்ளம்ஸையுமே நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணதுனால நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரஷ்யன் என்ஜின்ஸ் அவங்க ரஷ்யன் என்ஜினை விட 4 முக்கியமான இடத்துல சிறப்பாக செயல்படுது. முதல் விஷயம் த்ரஸ்ட்டு. அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இது ஸ்லைட்லி அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொன்று ரிலையபிலிட்டி. அவங்களோட என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப இந்த என்ஜின் சில மணி நேரங்கள் அதிகமாக வேலை செய்யுது. மூணாவது இந்த என்ஜினோட மைலேஜ்.
ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் எவ்வளோ நாள் செலவு பண்ணும். ஆனால் ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஃபியூயல் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஃபியூயலில் எவ்வளோ கம்மியாக அந்த என்ஜின் வந்து கன்சியூம் பண்ணுதோ அவ்வளோ தூரம் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு காருக்கும் சரி, மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட என்ஜின்ஸ் வந்து ரஷ்ய என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக ஃபியூயலை கன்சியூம் பண்ணுது. இதனால் நம்மளோட ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாகுது. கடைசியாக 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு. இந்த என்ஜின்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த என்ஜினோட காம்ப்ளெக்ஸ் நேச்சர் தான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக மாற்றுறோம். இப்படி சிம்பிளாக மாற்றுறதுனால இந்த என்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சுக்காயில் இருக்கக்கூடிய இந்த என்ஜின்ஸை நம்ம சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வானத்துக்கு அனுப்பலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ரஃபேல் விமானங்களில் இருக்கிற ஒரு என்ஜினை கலட்டி டோட்டலாக வேறு என்ஜின் மாற்றுறதுக்கு வெறும் 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இந்த சுக்காயில் இருக்கக்கூடிய என்ஜினை கலட்டி நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா அதுக்கு நமக்கு 2 நாளைக்கு மேலே ஆகும். ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸை நம்ம மேட்ச் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் லைன்லன்னு சொல்லி ரஷ்யன்ஸோட உதவியோட இந்த என்ஜின்ஸில் இந்த 4 கீ இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்மளோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரஷ்யன்ஸுக்கு தேவைப்படலை. காரணம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேறு என்ஜினை உருவாக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாடிஃபைடு வேரியண்ட்டை உருவாக்கி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கீ இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணி உள்நாட்டில் இந்த என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறையவே ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரக்கணக்கான பாகங்களை உள்ளடக்குனது. இந்த ஆயிரக்கணக்கான பாகங்கள் நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸால் சப்ளை பண்ணப்படுது. இந்தியா முழுக்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஒரு என்ஜினை உருவாக்குது அப்படின்னா நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அந்த நூற்றுக்கணக்கான கம்பெனிஸுமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சொல்கிற பேராமீட்டர்ஸில் எக்யூப்மெண்ட்ஸையும் பாகங்களையும் உருவாக்கி இவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈகோ சிஸ்டமை பில்டு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப ரொம்ப செலவும் ஆகும். இப்போ தான் நம்ம இந்த ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணி நம்மளோட சுக்காய் விமானங்களுக்கு சரியான நேரங்களில் என்ஜின்களை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் ரஷ்யன்ஸ் அவங்களோட இன்னொரு என்ஜினை கொண்டு வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யன்ஸுக்கு இது அஃப்கோர்ஸ் லாபமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை ஒன்று போகும். ஆனால் நமக்கு திருப்பி மறுபடியும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் செட்டப்பை உருவாக்கணும். மறுபடியும் வெண்டர்ஸ் கிட்ட போய் எனக்கு இந்த பாகம் வேணாம், இப்படி மாடிஃபை பண்ணி கொடுன்னு சொல்லி பேசி அந்த நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸோட கான்ட்ராக்டை வந்து ரெனியூ பண்ணுறது பெரிய வேலை. அது கூடிய சீக்கிரம் நடக்காது. அதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து புது என்ஜினாக வாங்காமல் அந்த பழைய என்ஜினையவே நம்ம எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா பை டிசைன் ரொம்ப ரொம்ப நல்ல சிறந்த என்ஜின், பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன பாகங்களை மாற்றுறதன் மூலமாக இந்த என்ஜினை ரிலையபிளாகவும் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் த்ரஸ்ட்டும் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் சுக்காய்க்கு இது நல்லாவே பயன்படும். ஸோ புது என்ஜினை அப்படியே போய் நம்ம ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்குறதுக்கு பதிலாக இதை மாடிஃபை பண்ணி ஏற்கனவே இதுக்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஈகோ சிஸ்டமில் இந்த என்ஜினை உருவாக்குறது தான் நமக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏற்கனவே பண்ண 4 இம்ப்ரூவ்மெண்ட்டுமே சின்ன சின்ன லெவலில் பண்ணது. இதுக்கடுத்து இன்னும் அட்வான்ஸ்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு ரஷ்யன்ஸோட உதவி வேணும். ஆனால் ரஷ்யன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸை ஏற்ற முடியாதுன்னு சொல்லி ரஷ்யன்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹோப் இன்னும் முடியலை. ஏன்னா சாஃப்ரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த என்ஜினை எடுத்து இதை மாடிஃபை பண்ணி தரோம். நாங்கள் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரிலையபிலிட்டியையும் இதோட த்ரஸ்ட்டையும் கூட்ட முடியும் அப்படின்னு சாஃப்ரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரானோட ஒரு டைப்பை வச்சு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற இந்த என்ஜின்ஸையும் ப்ரொடக்ஷன் லைனையும் பயன்படுத்தி இந்த என்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நல்ல டீலு. இதை தவிர்த்து புதுசாக அப்படியே ரஷ்யன்ஸ் கொடுக்குற இந்த என்ஜினை வாங்கினோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாமே காலி. அண்ட் புது ஈகோ சிஸ்டம் உருவாக்குறதுக்கு இன்னும் பல ஆயிரம் கோடி செலவாகும், இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஸோ இந்த காரணத்தினால தான் ரஷ்யன்ஸ் கொடுக்குற இந்த என்ஜினை நம்ம வேணான்னு சொல்கிறோமே தவிர இதுக்கு பின்னாடி வேறு எந்த அரசியலும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட டெசிஷனை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.